என்னை போல் அரசர்கள் எல்லாம் கருவறைக்கவே இவன் அழித்து ஏண்டா அவர்கள் எல்லாம் கொன்றது போதாம என்ன கொல்லாம இருந்திருக்கியா? ஏண்டா ஏண்டா வந்த ஏன் வந்த ஏண்டா வந்த என்னடா சொல்ல வேண்டாம் என்னடா சொல்றேன்னு கட்டி போட்டு வியாபாரிக்கிறாங்களாமா? இவ்வளவு கோபத்தோட எங்க போறீங்க? இவ்வளவு கோபத்தோட எங்க போயிட்டு இருக்கீங்க? போயிட்டு போகும் பொழுது எங்க போய் சாமி உங்களை பார்த்தனும் உங்க பார்த்து பயந்ததுனால அப்படி கேட்டுட்டேன் சாமி. ஆமா இப்ப இவ்வளவு கோபத்தோட எது வரலீங்க போறீங்க சாமி? பேசுங்க அவங்க அப்படியே ஆமா எங்க போறது அவன் கத்தனா நான் கத்தணுமா? கத்திதான் ஆகணும். ஆமா அடுத்த நைட் என்ன பண்ணுவோம்? அடுத்த நைட் அப்புறம் மூவிட்டு போவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம சத்தத்தை அடக்கணும் அடக்கூடாது ஏன் பண்ணாம எனக்கு ஒவ்வொன்னா உழுவுது. அண்ணனா தூரமண்ணா மண்ணா மண்ணா என்று அழைத்தேன். தேவர்கள் சிறைபிடித்து சிறைகளை அடைத்து செய்ய சிறைபிடிக்கலாம் என்று போறா தெய்வராகம். சாமி மகாராஜா இப்படி எல்லாம் போறதெல்லாம் சரி. கோபத்தோட ஆங்காரத்தோட போறீங்க அதெல்லாம் சரிதான். காளிகா தேவிடம் போய் வரம் வாங்கி செல்ல வேண்டும். அங்க போய் காளிகா தேவிடம் போய் போகணும். சந்தா நாளைக்கு தான் சென்னப்பட்டியில சந்தை நாளைக்கு தாங்க. முறை வாங்குறதுக்கு சந்தையில போய் முறை வாங்கி வியாபாரம் பண்ணுமா? ஆமா அப்புறம் அவன் தானே முறை வாங்க சொன்னா. இன்னைக்கு எப்படி இருக்குது? அருமையா இருக்குது. கல்யாணமே சொல்லு கேளப்போலியா பேராளம் எடுக்கணுமா? சொல்றேன் என்னடா நீ சொல்றா? நான் சொல்றது கூடா சாமி மகாராஜா அவன் இவ்வளவு தூரம் கேட்டு பாலைவனத்திற்கு சென்று பாலைவனம் பத்திரகாளியிடம் போய் வரமாகப்பட்டதை வாங்க வேண்டும். பத்திரகாளியிடத்தில் வரத்தை வாங்கணுமா? வரத்தை வாங்க வேண்டும். என்னன்றா வர வாங்கணும்? 3 வரங்களாகப்பட்டதை வாங்க வேண்டும். 3 வரமா? அழியாத செல்வம், வேகாத உடல், குறையாத செல்வம், நித்துவ தத்துவம். அதை வாங்கினா இந்த உலகத்தில் தேவாதி தேவர்கள் இவர் சிறப்பிக்கலாம். ஆமா சொன்னதுக்கு நன்றி. சரிங்க காளி தேவனத்தில் சென்று சாகாத வரம் போகாத செல்வம் குறையாத வல்லமை நித்திய தத்துவ வரத்தை பெற்று பிறகு தேவர்களை சிறப்பிடித்து போங்க.
நீங்க சுகமாக சிறுபடிக்கலாம். ஆமா ஆமா அப்படின்னு நாரதன் சொல்லிக்கிறான். ஆமாங்க. ஏன் வருவாங்க சொல்றான்? ஏன் வருவாங்க சொல்றான்? தேவர்கள் சூழ்ச்சி வாய்ந்தவர்கள். ஆமா ஆமா. சூழ்ச்சியால் எண்ணற்ற அரக்கரை கொண்டிருக்கிறார். ஆமாங்க. அதனால வரத்தை பெற்று போனா அவர்களை நீ தந்திரமாக கொண்டு விடலாம். தந்திரமா என்று சொல்லியிருக்கிறான். அதனால நண்பா பாலைவனம் போகும் முன்பதாக என்னுடைய மனைவியாக கூடிய யோசனாவையும் என்னுடைய மகனாகவும் பக்கரக்கேதையும் இருவரையும் வரவழைத்து அவருடன் சொல்லி போகணும். உலகத்துல எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் பிள்ளை செல்வத்துக்கு ஈடாகாது என்பார்கள். அது போல நான் பெற்றெடுத்தானே என் மைந்தன் நம்ம புள்ள என் மகன் என்னுடைய மைந்தன் வக்கரக்கேது அவன் மீது அளவு கடந்த அன்பு எனக்கு. அவன் மீது அளவு கடந்த அன்பு உலகிலே அவனுக்காக இந்த பூ உலகத்தையும் அவனுடைய காலடியிலே கொண்டு வந்து போடுவதற்கு கூட எனக்கு வல்லமை உண்டு. அதனால இருவர்களையும் தந்திரமாக என்று வரவழைத்து சரி அவனோட வாய்வாரத்தை முடித்து விட்டு வரவாக போகணும். அதனால சீக்கிரமாக அழைப்பா. இவ்வளவாகத்தானே இருக்கின்றா தோரன் தன் மனைவியாக விளங்கக்கூடிய சுலோசனாவை அழைக்க